வாங்க மாணிக்கம் வாங்க. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். ஐயா ஐயா என்னங்க இந்த பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி உடைய மாத்திக்கிறோம். நான் இல்ல, அதுக்கு புதுசு புதுசு ஆள் வர்றாங்க இப்போ. அது இல்லைங்க, உங்களை பொண்ணுக்கு அவளோட அத்தா மாதிரி தெரியணும். ஓ, அதாவது நம்ம நாடகத்துக்கு வேஷம் போடணும். இந்த பாருங்க, எனக்கு வேஷம் போடுறதுன்னா ரொம்ப குஷி. அப்படி கொஞ்சம் இருங்க, நான் வந்துட்டேன். வேஷம். வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாய மூடு. எவனை பார்த்தாலும் மாமா மாமா. ஐயோ சோஃபாவிலே உட்காந்துட்டியா? அம்மா, அவர் தான் உட்கார சொல்லிட்டு போனாரு. சொல்லுவாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? ஏய், உன்ன மாதிரி குப்பைக்காரனா எல்லாம் இந்த கோட்டீஸ்வரம் பங்களாவில இது வரைக்கும் நுழையவே விட்டதில்ல. அம்மா, கோபுரத்துல இருக்கிற நினைக்கிறாங்களே உங்க போல பழக்காரங்க, அவங்க வீட்டுல நானும் நுழையறது இல்ல. பேசு. ஏன் பேச மாட்டேன்? எல்லாம் தல விதி. அது அந்த படத்துல இருக்கானே, அவனால வந்த வேலை. யாரம்மா அவன்? இந்த பாவியா? ஐயோ, படத்தை உடைச்சிட்டான். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். ஆனா நான் பைத்தியம் ஆனதுக்கு இவன் தான் காரணம். கொடுமைக்காரனா, கொலைகாரனா சிறையில் இருந்தேனே, அதுக்கு இவன் தான் காரணம். என்ன, நீ ஒரு கொலைகாரனா? நினைச்சேன். நீ பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, கொலைகார மாமா, வாடி உள்ள. என்னங்க உங்கள தானே? ஏன்டி பதற? அழைச்சிக்கிட்டு வந்து ஆசனம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, அவனை உடனே அடிச்சு வரட்டுங்க. ஏன் நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சா? இல்ல, எனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. மறுபடியுமா? விளையாடாதீங்க. உன்கிட்ட எப்படி நான் விளையாண்டேன்? சும்மா இருங்க. அவனை கேவலம் குப்பைக்காரன் தான் நினைச்சிருந்தோம். ஆமா. ஐயோ, அது இல்லைங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கொலைகாரன். கொலைகாரனா? ஆமா, முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. போங்களேன். அவனை வெளியே போக சொல்லிட்டா நம்ம பொண்ணோட கெடி. அவ பைத்தியமாவே இருந்துட்டு போட்டோம். இனிமே அந்த கொலைகாரன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாணி, மாணிக்கா, அதோ இங்கே இருக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. இப்படி போய் போடு. ஓ, ஆமா. இவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அங்க பாருங்க, நம்ம குமார் படத்தை உடைச்சிட்டாங்க. பாருங்க. ஏன் குமார் படத்தை உடைச்சான்? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. வந்துட்டீங்களா? ஐயோ, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அந்த கொலைகாரனை கட்டி பிடிக்காளே. வாடி. ஐயோ, என்னை பாருமா. ஐயோ, என்னங்க, அந்த கொலைகார கைப்பட்டதும் குழந்தை மயங்கி போயிட்டாங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ? சரி, அழைச்சிட்டு போங்க. வழக்கம் போல மறந்த கொடு. போ, தூக்கிட்டு போ. மாணிக்கம், இதுதான் என் குடும்ப நிலை. ஆமா, நீங்க ஏன் குமார் படத்தை உடைச்சிங்க? படம் தான் கிடைச்சது, அவன் கிடைக்கலையே. என்ன சொல்றீங்க? ஐயா, இந்த குமார் அதுதான் அவங்க மருமகன். ஒரு காலத்துல எனக்கு நெருங்கிய நண்பனா இருந்தவன். அப்படியா? ஆமா, இந்த குமார் உணர்ச்சி வேச யாரையோ தாக்கிட்டான். அந்த ஆள் எதிர்பாராம செத்துட்டான். உடனே இந்த கோழை என்ன செய்யலாம் தெரியுமா? எங்கிட்ட ஓடியாந்தான். மாணிக்கம், இவன் காப்பாத்தாப்பா, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்டா. இந்த கொலை செய்தி அத்தமலுக்கு தெரிஞ்சா உடனே செத்துருவாரா அப்படின்னு கண்ணீர் விட்டான். கதறான். ஏன் ஒப்பாவே வச்சான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பயப்படாதா குமார், நான் இருக்கேன்டா, அந்த படி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு அவன் சொன்னான், நான் உன் ஸ்நேகிதன்டா, உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா, நிச்சயதார்த்தம் முடியட்டும், உடனே பறந்து வர்றேன், பெரிய பெரிய வக்கீலா வைக்கிறேன், முதல்ல உனக்கு ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறேன், அப்ப நானே வழக்கு நடத்தி நீ நிரபராதின்னு விடுதலை பண்றேன்டா அப்படின்னு இந்த கையில அழைச்சி சத்தியம் பண்ணி கொடுத்தாயா. வந்தானா? அவன் எங்க வந்தான்? எனக்கு வந்ததெல்லாம் கொலை பழியும் 5 வருஷ கலிஜாவ தண்டனை தாயா. இப்ப சொல்லுங்க, இந்த பாலுடைய வாழ்க்கைக்காக நான் தியாகம் பண்ணேன், என் வாழ்க்கையை இவன் நேர்பாளி கொடுத்துட்டாயா. இந்த பழத்தை உடைச்சு தப்பா? இந்த நம்பிக்கை துரோகியுடைய பழத்தை உடைச்சு தப்பா? குமார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நிச்சயதார்த்தம் நடந்தது, கோலாகலமா நடந்தது. எல்லாரும் வந்து ஆனந்தமா நடத்தி வச்சாங்க. குமாரும் அமுதாவும் எதிர்காலத்துல நாம எப்படி எல்லாம் இருக்க போறோம்னு
கனவு கண்டாங்க, கற்பனையில மிதந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. இப்படியெல்லாம் சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருந்த குமார் அநியாயமா செத்துட்டான். இந்த விபத்து மாத்திரம் நேராம இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த பழி நேர்ந்திருக்காரு? குமார் நிச்சயமா உங்களை விடுதலை செஞ்சிருப்பான். குமார், உன் கதை இப்படியா முடியணும்? என்ன மன்னிச்சு குமார், என்ன மன்னிச்சு. மாணிக்கம், உங்க நண்பனைத்தான் யாராலையும் காப்பாற்ற முடியல. என் மகளையாவது நான் காப்பாத்துறியா? நிச்சயமா நான் காப்பாத்துறேன். ஆனா மாணிக்கம், என் மனைவி பண திமிரு பிடிச்சவ. ஏழைங்கன்னா அவளுக்கு விஷம் மாதிரி. அவளுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை அவ என்னென்ன கொடுமைப்படுத்துவாளோ, எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாளோங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாணிக்கம். பயப்படாதீங்கய்யா, பயப்படாதீங்க. இந்த மாணிக்கத்துக்கு உங்க வீட்டுல எந்த தலைமுறை ஏற்பட்டாலும் சரி, என் நண்பனோட புனிதமான உயிரின் மேல் ஆணையா சொல்றேன், உங்க மகள் நிச்சயமா குணப்படுத்துவேன். சத்தியம். இத பாருங்க, உங்க படத்துல நாங்க நடிக்கணும்னா எங்களுக்கு முதல்ல ஸ்டோரி தெரியணும். கேரக்ட் நல்லா இருந்தாதான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோடைய கதாசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இது உங்க சொந்த கதை தானா? கொஞ்சம் இப்படி வரீங்களா? 30 வருஷமா என் மூடையில தோண்டி நாளுக்கு நாள் மெருகேறி மெருகேறி கதையாது. அற்புத படைப்பு, அமர காவியம். உங்க வயசு 29. தமயந்தி அண்ணன் கர்ப்பத்திலேயே கதை எழுதிருக்கிறாரு. உட்கார்ந்து கேப்போமா? வாங்க வாங்க தமயந்தி, உட்காருங்க. அதாவது உட்கார்ந்து சொல்லுங்களேன். ஐயோ, இவருக்கு உட்கார்ந்தா கதை வராதுங்க. டேய், சரி சரி நில்லு, சொல்லு. நான் சொல்லக்கூடிய கதையிலே காதல் உண்டு, தமயந்தி, வீரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வாசம் உண்டு, மோசம் உண்டு. கதை உண்டாயா? உண்டு 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 கொடுத்த சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கதை. இதெல்லாம் என்னங்க? மியூசிக், இசை அமுதம். இதையும் நீங்களே போடுறீங்களா? ஆளினால் நான் தான். தமயந்தி, நேரத்தை பத்தியா? மேல மேல இதோ தவமிருந்து கண்ட தங்க தமிழகம். அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு, அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி, அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் தளிர். அவள்தான் என்னுடைய கதாநாயகி. ஐயா, கதை சொல்லியானாக்கா கண்ணத்திரியா கைய வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கதை என்ன உடனே காலேஜ் தானே? பார்த்து பார்த்து புளிச்சு போன ஐடியா. காட்டூர் கிராமத்துல களத்து மேட்ல அப்படி இப்படி ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க கூடாது உங்க கதாநாயகி? அம்மா, எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா. கிராமத்து பொண்ணா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா? என்னங்க குழந்தை ஆசைப்படுது, கதையை மாத்த சொல்லுங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ கதாசிரியரே, அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா. கதை எழுதுற விட காப்பி குடுக்குற உத்தியோகம் நல்ல உத்தியோகம். அப்ப இத புடி. என்னங்க அந்த கூஜா நல்லா இல்ல? கும்பகோணத்திலே வாங்குனீங்க? எங்க வாங்கினா நாங்க எடுத்துக்கோங்க. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டமே தவிர நான் எங்களுக்குன்னு சொல்லல. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டோம். அம்மா பிரமாதமா கதையை ஓகே பண்ணிட்டாங்க. 100 நாளைக்கு பஞ்சம் இல்லாம ஓஹோன்னு ஓடும். அட்வான்ஸ் இதோ ரெடியா கொண்டு வந்திருக்கேங்க. அப்ப நீங்க புறப்படுறீங்க. வரங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. செய்யுங்க ஆசிரியரே. தமயந்தி, நீ நல்லா கதை பண்ற. 5001. அத்தனா, யார் அது? ஓ, நீங்களா? எங்க வந்தீங்க? வாங்க வந்த. இப்படி கணக்கு இல்லாம வாங்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு? முடிவா? அந்த ரகசியத்தை வெளியில சொல்லணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டா இப்போ உன் கால் ஆடுது, அப்புறம் உன் தலையே ஆடிடும். என்ன மிஸ்டர் தயாளன், சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். ஜோக்குக்கா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப நான் 5000 தானே? நோ, 10,000. 10,000? ஏன் மிரள்ற? உங்க அப்பா பணமா பழாப்பது எடு. இந்தாங்க. வர்றேன் மறுபடியும். இடியட்.
ஒரு நன்றி கூட சொல்லாம போறேன். என்னங்க என்கிட்ட கூட காட்டாம பணத்தை உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தா அந்த ரத்தனம்? வழக்கம் போல 1000 10. மொத்தம் அவனை தெருவுல கிடந்த குடிகார பயமவனை தூக்கி எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆக்கி இருக்கோம். இன்னும் கொடுத்தா என்ன? அது உங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையா? ஏப்பா நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கே, இன்னும் பணம் பணம் நீ ஏன்பா அலையறீங்க? எவ்வளவு பணம் இருந்தா என்னம்மா? அவ்வளவுக்கும் கணக்கு காட்ட முடியுமா? சொத்து வாங்க முடியுமா? ஏதுடா பணம், எடுடா கணக்க, புடிடா விலங்குன்னு ஆபீசருக்கு வருவாங்களே. ஆபீசருங்க இருக்கட்டும்பா, இந்த காலத்துல ஜனங்களே வந்துருவாங்க. வரலாம், ஜனங்க வரலாம். காரணம் என்ன? எல்லாம் கருப்பு பணம். அத வெள்ளையா மாத்தணும். அதாவது வேற வகையில சம்பாதிச்சதா கணக்கு காட்டணும். அதுக்காக தான் உன்னையும் ஆட வைக்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, ஜனங்க கண்ல மண்ணை தூவறதுக்காக புது யோசனை. சுமதி, அப்பா உன்னையே நடிக்க வச்சு நான் சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். ஏன் ஏன் ஏன்? சொந்தமா படம் எடுத்தா ஒருவேளை நஷ்டம் வரும், ஒருவேளை நஷ்டம் தான் வரும். அப்ப லாபம் வந்ததா சொல்லி இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கணக்கில இழுப்பேன். என்ன மூளை, என்ன மூளை! உடனே போய் ஒரு முழு பக்க விளம்பரம் உனக்கு கொடுத்துட்டு வாங்க. என்ன தலைப்பு வைக்கிறது? சுட்டால் சுமதி. எதம்மா? எதையோ தோசைய சுட்டா, சுட்டால் சுமதி தயாராகிறது. கதை வசனம் டைரக்ஷன் உரையாடல் நானே. அம்மா என்னடா கண்ணு, பணம் பணம் நினைவீங்க, கடைசியில ஒரு நாள் சட்டையை பிச்சுட்டு ரோடெல்லாம் அலைய போறீங்க. உனக்கு முதலே தெரியுமா? அதே இதெல்லாம் புது சாஸ்திரம். அமுதா, இந்த மந்த குடிய நீல குடிங்க. நான் குடிச்சா உனக்கு நோய் எப்படி குணமாகும்? ஏன் ஆகாது? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. இத நான் குடிக்கணும்னா நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும். கொடுக்கிறேன். நிஜமா? நிச்சயமா கொடுக்கிறேன். நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஐயோ கண்டிப்பா கொடுக்கிறேன். அப்ப கொடுங்க. என்னது? அதான். ஐயோ நாய்க்குட்டியா கூப்பிடுறது. அது இல்ல, நிச்சயதார்த்தம் நடந்தோடனே கொடுத்தீங்களே, இங்கே 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 இங்கெல்லாம். ஐயோ அது நான் கொடுக்கூடாதுமா. ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்க பாருங்க. கொடுக்கூடாதுமா. கொடுங்க. கொடுக்க பாருங்க. அடி வாங்குறதுனா அழகுனியா? என்ன நடந்துது? என்னப்பா நடந்துது? மருந்த குடிக்க சொன்னேன், அதுக்காக இப்படி போட்டு அடிக்குதுமா. அப்பா அம்மா, இந்த அத்தார நான் ஒண்ணு கேட்டேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது கொடுத்தாதான் நான் மருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எதையோ திருடி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நீங்க ஒண்ணு குழந்தைகிட்ட போய் விளையாண்டுகிட்டு கொடுத்துருங்க. என்னங்க நீங்களும் விவரம் தெரியாம அது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டா உனக்கு என்ன? என் பொண்ணு ஆசையா கேக்குறா. உங்க அப்பா மட்டும் சொத்தா பாயா போகுது, கொடுத்து தொலை. சும்மா குடுமாமா. குழந்தையே கொடுன்னு சொல்லுது, கொடுங்க. நான் கொடுக்கறதா? கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னங்க பயம் கொடுத்துறீங்க? என் பொண்ணு அழறா, என் வயிறு எரியுதே. அவளுக்கு வேற எரியுதான், கொடுங்களேன். சரி கண்ண முடி, நான் கொடுக்கிறேன். கொடுத்து முடிகிற வரைக்கும் கடை தரக்கூடாது. சரி நீ 2 பேரும் கண்ண முடுங்க. நாங்களுமா? ஆமா 3 நாள் தான் கொடுப்பேன். ஒரே நேரத்துல எல்லாருமா? ஐயோ சீக்கிரமா முடிக்குங்கப்பா. இருங்க இருங்க. மூடடே. மூடிட்டேன். என்னது சத்தம் கேக்குது? இங்கே இங்கே அப்படி இங்கே. காணத்தர எங்க தனல்ல வா வா வா, டாக்டர் காசு இன்ஜெக்ஷன் போட. வாமா வா. இங்க வாங்க. என்ன என்ன கேட்டிருக்கா பாத்தீங்களா? உன் மகளாச்சு, அதைத்தான் கேப்பா. சரி சரி உள்ள வாங்க. உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? தர என்னது மறந்துடு. வெளியே என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. போன நாளத்துல வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிறைய 2வது தடவை வந்து பார்க்க வந்திருக்க மாட்டா. நாடகம் மட்டும் பிரமாதமா இருக்கு. La 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 la
நெருங்கி 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 பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். லா, 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 லா. நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சும் ஒன்றாகும். பொன்னை காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்டலாம். உன்னை காட்ட வேண்டும் என்றால் ஒளியை காட்டலாம். பொன்னை காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்டலாம். உன்னை காட்ட வேண்டும் என்றால் ஒளியை காட்டலாம். கண்ணில் இருந்து இதயம் வரையில் காதல் போராட்டம். கண்ணில் இருந்து இதயம் வரையில் காதல் போராட்டம். கரையில் இருந்து கட்டில் வரையில் பருவ தேரோட்டம். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சும் ஒன்றாகும். நிலவு நம்மை எட்டி பார்க்கும் நேரம் அல்லவா. நீயும் நானும் கொண்ட காதல் அமுதமல்லவா. நிலவு நம்மை எட்டி பார்க்கும் நேரம் அல்லவா. நீயும் நானும் கொண்ட காதல் அமுதமல்லவா. தலையை நீட்டும் இந்த நிலவு தலைமை தாங்கட்டும். தலையை நீட்டும் இந்த நிலவு தலைமை தாங்கட்டும். தழுவும் போது வீசும் தென்றல் விலகி ஓடட்டும். நெருங்கி 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 பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். லா, 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 லா. லா 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 லா. ஓ, ஓ, ஓ. வழி இந்த பக்கம் இருக்கு. ஏன் மேடைக்கு போற? மேடையில் இருக்கிறது என் மகன்யா. என் மகனை பார்க்கலையா? அப்படியா? சரி சரி சரி. தம்பி நல்லா நடிச்சிட்டீங்க தம்பி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க. அது வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலங்க. கண்டிப்பா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கார்ல நம்ம போறோம். பனி பெய்யுது, நீங்க போங்க தம்பி. என்ன சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்க யார கூப்பிடுற? என்னன்ற நீ? ஒண்ணு இல்ல, எல்லாரும் நேரங்காலத்தோட போய் சேருமேனுதான். பாவம் நீங்களும் போய் பெருக்கணும் குப்பைகளை.